11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.8 முதல் கணக்கு பார்க்கிறோம். x பவர் 3 பெருக்கல் x மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 கிரேட்டர் தென் 0 எனில் எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் காண்க என கேட்கப்பட்டிருக்கு. எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுக்கிறப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எக்ஸ் கியூப் பை எக்ஸ் கியூப் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 மதிப்பானது 0 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணக்கிடலாம். வாய்ப்புள்ள அனைத்து மதிப்புகளையுமே எடுத்து எழுதணும். இதை சுருக்கிறதுக்கு என்ன செய்யாத தீர்வு கணக்கிடுவதற்கு என்ன செய்யலாம்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் அனைத்து மதிப்புகளும் காரணிப்படுத்தியிருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். அப்படி காரணிகளாக இல்லை, தனித்தனி காரணிகளாக இல்லைன்னா காரணிப்படுத்திட்டு ஒவ்வொரு மதிப்புகளையும் எடுத்து 0க்கு சமப்படுத்தி எக்ஸின் மதிப்புகள் என்னன்னு கணக்கிடலாம். இது தனித்தனி மதிப்புகளாக இருக்கிறதுனால ஒவ்வொரு மதிப்புகளை எடுத்து 0க்கு சமப்படுத்துகிறோம். எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0 எனும் பொழுது எக்ஸின் மதிப்பானது 0ன்னு கிடைக்கும். இதே போல் அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு -1 வலதுபுறம் போகிறப்ப +1 ஆகும். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 எனும் பொழுது எக்ஸின் மதிப்பானது +2ற்கு சமம். 3 மதிப்புகள் எக்ஸுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 3 மதிப்புகளையும் ஒரு எண்கோட்டில் குறிப்பிடலாம். எண்கோடில் இடதுபுறம் -∞, வலதுபுறம் +∞. 3 மதிப்புகள் என்னென்ன இருக்குது? 0, 0ங்கிறது மையத்தில் அமையும், +1 +2. இந்த 3 எண்களையும் வச்சு இடைவெளிகள் எழுதலாம். இடைவெளிகள் அப்படிங்கிறப்ப -∞ +∞ வரைக்கும் இடைப்பட்ட எண்களை வச்சு இடைவெளிகள் பிரிக்கலாம். எனவே இடைவெளிகள் ஆனது -∞, 0, அடுத்து 0, +1, 1, 2 மற்றும் 2, +∞ ஆகும். இந்த இடைவெளிகளை ஒரு அட்டவணையில் குறித்து ஒவ்வொரு காரணியிலையும் என்னென்ன குறிகளை பெறுது, அந்த குறிகளை வச்சு தேவையான சமன்பாட்டிற்குண்டான குறிகள் என்ன, அதை வச்சு தீர்வு என்னான்னு கணக்கிடலாம். எனவே அட்டவணையில் முதல் காலத்தில் இடைவெளியையும் அடுத்து வரக்கூடிய ஒன்னொன்னையும் ஒவ்வொரு காரணிகளின் குறியீடையும் இடைவெளிகளில் என்னென்ன குறியீடாக அமையும்னு கொடுத்துடலாம். எக்ஸ் கியூபில் என்ன குறியீடு, எக்ஸ் மைனஸ் 1 எனும் பொழுது இடைவெளிகளில் அமையக்கூடிய குறியீடு, எக்ஸ் மைனஸ் 2 இடைவெளிகளில் அமையக்கூடிய குறியீடும் எழுதிட்டு இறுதியாக பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 அமையக்கூடிய குறியீடு என்னன்னு எழுதிக்கலாம். -∞, 0ற்கு இடைப்பட்ட ஏதேனும் ஒரு மதிப்பு எடுத்து ஒவ்வொரு காரணிகள்லையும் முதல்ல பிரதியிடலாம். இடைப்பட்ட மதிப்புங்கிறப்ப -1ன்னு கொடுத்தோம்னா -1 கியூப், அதாவது -1 3 முறை பெருக்கிறப்ப மதிப்பானது மைனஸ் குறியில் வரும். எனவே இதற்கு உண்டான குறியீடு மைனஸ். அடுத்து பார்த்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1ல் -1ன்னு கொடுக்குறப்ப -1 -1ங்கிறப்ப மதிப்பானது -2. -2 என்பது எதிர்குறியில் அமையுது. எக்ஸ் மைனஸ் 2ல் -1ன்னு பிரதியிடுறப்ப -1 -2 -3 குறியானது எதிர்குறியில் அமையுது. இனி சமன்பாடு எக்ஸ் கியூப் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2ல் இதில் இந்த மதிப்புகளை கொடுத்து சுருக்கி பார்க்கலாம். எக்ஸ் கியூபுக்கு என்ன குறி? மைனஸ் குறி. எக்ஸ் மைனஸ் 1 குறியானது மைனஸ் குறி பை டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 2 குறியானது மைனஸ் குறி. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் பை மைனஸ், நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் மைனஸாக இருக்கிறப்ப வரக்கூடிய மதிப்பு மைனஸ் குறியில் அமையும். அடுத்து 0,1ங்கிற மதிப்புக்கு இடையில ஏதேனும் ஒரு மதிப்பு 0.1 ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூபில் கொடுக்குறப்ப 0.1 3 முறை பெருக்கிக்கிட்டோம்னா +1. 0.1 -1 எனும் பொழுது மதிப்பு -0.9 மைனஸ் குறி. 0.1 -2 எனும் பொழுது மதிப்பு மைனஸ் குறி. இதை சமன்பாட்டில் பிரதியிடலாம். எக்ஸ் கியூபின் குறியானது ப்ளஸ்ஸு, எக்ஸ் மைனஸ் 1க்கு மைனஸு, எக்ஸ் மைனஸ் 2 எனும் பொழுது மைனஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு பை மைனஸ் எனும் பொழுது மைனஸு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு ப்ளஸில் கிடைக்கும். அடுத்து 1, 2க்கு இடைப்பட்ட ஏதேனும் ஒரு மதிப்பு 1.1 பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ ஒரு ப்ளஸ் நம்பரை 3 முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் குறி தான் வரும். 1.1 -1 எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் குறி. 1.1 -2 எனும் பொழுது -0.9ன்னு வரும். அப்போ மைனஸ் குறியில் அமையும். இதை சமன்பாட்டில் கொடுத்து பார்க்கலாம். ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் 1க்கு ப்ளஸ்ஸு பை டினாமினேட்டரில் மைனஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு பை டினாமினேட்டரில் மைனஸு. நியூமரேட்டர் ப்ளஸ்ஸாக இருந்து டினாமினேட்டர் மைனஸ், ஏதாவது ஒரு மதிப்பு எதிர்குறியில் அமைஞ்சால் கூட விடையானது எதிர்குறியில் தான் அமையும். அடுத்து 2, இடையில ஏதேனும் ஒரு மதிப்பு 3 எடுத்துட்டோம்னா 3/3 மதிப்பானது ப்ளஸில் வரும். 3 - 1 2 ப்ளஸ் குறி, 3 - 2 1 ப்ளஸ் குறி.
இதை விட சமன்பாட்டில் கொடுக்குறப்ப எக்ஸ் கியூபுக்கு ப்ளஸ்ஸு, எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ்ஸு, டினாமினேட்டரும் ப்ளஸ்ஸு, அனைத்து மதிப்புகளுமே ப்ளஸ்ஸுங்கிறப்ப தேவையான மதிப்பும் என்னது ப்ளஸ் குறியில் தான் அமையும். இதற்கு தீர்வு கணக்கிடுறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை பார்க்குறோம். எக்ஸ் கியூபு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் 2 கிரேட்டர் தென் 0. அப்போ எக்ஸின் மதிப்பு ஒரு மிகை மதிப்பாக அமையணும். 0ஐ விட அதிகம் அப்படிங்கிறப்ப மிகை மதிப்பு. மிகை மதிப்புன்னா நமக்கு விடையானது ப்ளஸ் குறியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடைவெளிகள் தான் தீர்வில் வரும். ப்ளஸ் குறியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடைவெளி அப்படின்னு பார்க்குறப்ப ப்ளஸ் ப்ளஸ்ன்னு 2 இடத்துல அமையுது. அதற்கு உண்டான இடைவெளியானது 0,1 மற்றும் 2,∞. 0,1 மற்றும் 2,∞ ஆகிய 2 இடைவெளிகளையும் தீர்வுகளில் அமையும். therefore தீர்வுகள் 0,1. இந்த இடத்துலையும் பார்க்கணும்னா ஓப்பன் பிராக்கெட் வருமா அல்லது க்ளோஸ்டு பிராக்கெட் வருமானு பார்க்கணும். கிரேட்டர் தென் 0, 0ஐ விட அதிகம் அப்படிங்கிறதுனால ஓப்பன் பிராக்கெட்டை தான் நம்ம கொடுப்போம். 0,1 யூனியன் 2,∞. 2 இடைவெளிகள் அமைகிறதுனால 2ஐயும் சேர்த்து எழுதுறதுனால யூனியன் சிம்பிள் கொடுத்துக்கிறோம். therefore தீர்வானது 0,1 யூனியன் 2,∞ ஆகும்.